இந்த கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர். பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்லப்போனால் கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றாகத்தான் படித்தோம். அவர் நன்றாக படித்து டாக்டர் ஆகிவிட்டார். நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிவிட்டேன். இந்த நிலைமையில் நான் இங்கே நிற்பதற்கும் மிக முக்கியமான காரணம் ராஜமூர்த்தி தான் என்று கூறியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அவரது பேச்சுக்கு நெட்டிசன்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நீங்கள் எங்கு சரியாக படிக்கவில்லை? நீங்கள் தான் டிகிரி முடித்துள்ளீர்களே. உங்கள் தகுதி மற்றும் திறமையால் இந்த உயரத்திற்கு வந்துள்ளீர்கள் என்று ஒரு சில நெட்டிசன்கள் தெரிவித்துள்ளனர். அதே வேளையில் வேறு சில நெட்டிசன்கள், நீங்கள் உங்கள் தாத்தா, தந்தை ஆகியோரின் புகழ் வெளிச்சத்தால் அரசியலுக்குள் வந்து மிக எளிதாக துணை முதல்வர் ஆகிவிட்டீர்கள். திமுகவில் அடிமட்ட தொண்டனாக இருந்த இந்த உயரத்தை எட்டினீர்கள். வாரிசு அரசியலால் மின்னல் வேகத்தில் உயரிய பொறுப்பை எட்டிய நீங்கள் சரியாக படித்திருந்தால் என்ன, படிக்காவிட்டால் என்ன? அதான் மேலும் மேலும் பதவி தேடு வந்து விடுமே என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன எத்திராஜ் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் துறையில் பட்டப்படிப்பு முடித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.